போகணும். பஸ் சார்ஜுக்கு 2 ரூபா கூட பாக்கெட்ல இல்ல. என்ன வக்கீல் பொழப்பு? 5 ரூபா. இன்னொரு 5 ரூபா இருந்தா கோர்ட்டுக்கு ஆட்டோவிலே போலாமே. நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்கு. 50. வேலை யாரையும் காணும். 50. இத வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு டாக்ஸிலே போவேன். 500 ரூபா. இத வச்சுக்கிட்டு ஃபாரின் கோர்ட்டுக்கு ஃபிளைட்லயே போவேன், ஃபிளைட்லயே வருவேன். ஆஹா, இன்னைக்கு கார்த்தால ஆத்துக்காரு முகத்தில் மூச்சம் போல் இருக்கு. அதான் பணமா வந்துட்டே இருக்கு. இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதோ, இன்னும் என்னெல்லாம் கிடைக்க போகுதோ. யாரியா நீ? எதுக்கு அடிச்ச? நான் உன்னை அடிச்சனல்ல. நீ உண்மையான வக்கீலா இருந்தா என்ன கேஸ் போட்டு உள்ள தள்ளு. இல்லன்னா இந்த பணம் எல்லாம் என்றது திருப்பி கொடு. யோ, நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த தேச தந்தைய கையில கொடுத்து என்ன கவுத்துட்டியா? பணத்தெல்லாம் நான் திருப்பி தரமாட்டேன். நான் நல்லா இருக்கணும், அதுக்காக நீ உள்ள இருக்கணும். கோவிந்த வந்துட்டானா? வந்துட்டா சார். அவன் எதுக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு வரான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எந்த காரணத்தை கொண்டும் கைதி நம்பர் 234 சந்திக்கவே கூடாது. அப்படி சந்திச்சிட்டான்னா என் வேலை போயிடும். அவனுங்க 2 பேரும் சந்திச்சா அவனுங்க தப்பிச்சிருவானுங்க, நான் தப்பிக்கவே முடியாது. தண்டன காந்தோப்புல தயிர் விக்கிற பொம்பளை தயிர். அடிக்கடி வெளியே போயிட்டு வரீங்களே, மறுபடியும் தெருல வந்தா எந்த கட்சி நான் ஜெயிக்கணும் சொல்லுங்கண்ணே. சொல்ல மாட்டேன். தம்பி ஊருக்கு போனீங்களே, என் பையனை பாத்தீங்களா? பரீட்சை எழுதிட்டானா? பாஸ் ஆயிருவானா? சொல்லுங்க தம்பி, ஏதாவது சொல்லுங்க தம்பி. என்ன எதுவும் கேட்காத தம்பி. அக்காவை பாத்தீங்களா? அக்கா பொண்ணுகளை பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? அண்ணே, எங்க வீட்டுக்கு போனீங்களா? புள்ள குட்டிங்களா பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? அண்ணே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டேன். என் மாப்பிள்ள 5 வருஷமா இந்த ஜெயில இருக்காரு. நான் எத்தனை தடவை இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கேன். ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க, என் மாப்பிள்ளைய பாக்குறேன். யாராவது ஹெல்ப் பண்ணீங்களா? ஜெயிலர் விட மாட்டேங்கிறாரு. அப்ப நானும் சொல்ல மாட்டேன்.
நீங்க இந்த ஜெயிலுக்கு புதுசா? ஆமா. என்ன குத்தம் பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க? வரதராசன் கொலை பண்ண முயற்சி பண்ண புடிச்சு உள்ள போட்டாங்க. நீங்க என்ன? அந்த வரதராஜனை காப்பாத்த போனேன், என்ன பிடிச்சி ஜெயில போட்டாங்க. நீங்க? அந்த வரதராஜனை நான் தான். தூங்குறானா தூங்குற மாதிரி நடிக்கிறானா? யோ, மத்த செல்லுங்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. கைதி நம்பர் 234 இருக்கிற செல்ல கண்ணுல விளக்கண்ண விட்டு வாட்ச் பண்ணோம். தெரியுதா? சரி சார். பி கேர்ஃபுல். மாப்ள, நீங்க ஜெயிலுக்கு வந்த இந்த 5 வருஷத்துல நான் 100 தடவை ஜெயிலுக்கு வந்தாச்சு மாப்ள. யாருமே உங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க மாப்ள. நான் பேசுறது உங்களுக்கு காது கேக்குதா மாப்ள? இன்னைக்காவது பேசுங்க மாப்ள. நீங்க பேச மாட்டீங்க மாப்ள. இது வரைக்கும் பேசாதவங்க இப்பவா பேச போறீங்க? எனக்காக பேச வேண்டாம் மாப்ள, என் பொண்ணுக்காக பேசுங்க. கொஞ்சம் என் பொண்ணு நினைச்சு பாருங்க மாப்ள. நீங்க என் பொண்ணு ஞாபகமாவே இருக்கிறீங்க, பொண்ணு உங்க ஞாபகமாவே இருக்கிறா. உங்க 2 பேரும் ஞாபகமா நான் இருக்கிறேன். அது போதும் மாப்ள. எனக்கு நேரமாகுது இல்ல, போய் படுத்துங்கயா. வான்னு சொல்றேன். என்ன யோ, தொப்பிய குடியா, தொப்பிய குடியா, யோ, தொப்பிய குடியா, யோ. காலையில வந்து வாங்க போயா. ஓகே ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கேஸா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் தர்மம் இருக்கணும். அப்படியா? அப்பதான் இந்த ராதா கோர்ட் வாசல்ல மிதிப்பா. உங்க கேஸ் என்ன சுருக்கமா சொல்லுங்க. 10 வருஷமா நடந்து வந்த சினிமா தியேட்டர் நேத்து வந்து இன்ஸ்பெக்டர் பையன் 10 நிமிஷத்துல மூடிட்டாங்க. ஏ, ஏன்னா மாமூல் கேட்டான், கொடுக்க மாட்டேன்னு. உண்மையாவா? வக்கீல் கிட்ட பொய் சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லிட்டீங்களா? சொல்லியா? அப்பதானே கேஸ் எடுக்க முடியும். அது வந்துங்க பேருக்கு தான் சினிமா தியேட்டர், லைசன்ஸ் கூட கிடையாது. ராத்திரி நேரத்துல ரிக்கா டான்ஸ், கள்ளச்சாராயம், சூதாட்டம், கிட்டத்தட்ட ஒரு கிளப் மாதிரி நடத்துறேங்க. எந்திரி. என்ன சொல்றீங்க? எந்திரியா? என்னாச்சு? பின் என்னையா? எங்க அப்பா ஒரு ஜெயில் சூப்பர்டென்ட், எங்க அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசர், நான் ஒரு லாயர். எங்க குடும்பமே சட்டத்துக்காக வாழ்ற குடும்பம். என்கிட்ட என்ன கேஸ் கொண்டு வரியா? கெட் அவுட். போய வெளியில. ஓரம்மா, பீஸ் கொடுத்து கேஸ் நடத்தலாம்னு பார்த்தேன், உனக்கு கொடுத்து வைக்கல. விடு, லஞ்சத்தை கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஏரியா விட்டு மாத்தல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். முன்னாடியும் மீசையும். மேடம், கம் இன். என்ன? நாளைக்கு சுதந்திர தினம். ம், சூப்பரண்ட் ஐயா உங்களை கண்டிப்பா வர சொன்னாரு. சரி வரேன்னு சொல்லு. ஓகே மேடம். ஏங்க வார்டன், முதல் அளவுக்கு நம்ம ஜெயில் அந்த அளவுக்கு நீட்னஸா இல்லையா? ஏன் பாரு, ஜெயிலுக்குள்ளார வரும்போது கழட்டி கொடுத்த சட்ட மாதிரியா இருக்குது. அப்போ உங்களுக்கு செலவு பண்ணி இஸ்திரி போட்டு மடிச்சு கொடுக்கணுமோ? ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை நான் ஜெயிலுக்கு வர்றேன், இதை கூட நீங்க எல்லாம் செய்யக்கூடாதா? மாப்பிள, ஒரு வாரம் ஜெயில சந்தோஷமா வந்து இருந்த மாப்பிள, நாளைக்கு ஏதோ சுதந்திர தினம் கொடியேத்துறாங்களா, என்ன விடுதலை பண்ணிட்டாங்க பாவிங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க மாப்பிள, நான் போயிட்டு சீக்கிரமா வர்றேன். என்னது? போயிட்டு வர்றேன்னு, போயிட்டு சீக்கிரமா வர்றேன். என்ன வர்றையா போயிட்டு. முத்துமாணிக்கம், மாரிமுத்து சுதந்திர தினத்துக்கு கொடியேத்த வர்றான். வணக்கம். வணக்கம். நல்லா சோறு போடுறாங்களா? மணிமுத்து, உன்னோட மறுபக்கத்தை தெரிஞ்சவன்டானா? நம்ம சுதந்திர கொடி ஏத்துறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என்ன இந்த நாட்டுக்காக பாடுபட்ட தலைவனா இல்ல தொண்டனா? தியாகிங்க நிக்க வேண்டிய இடத்துல தகுதியே இல்லாத பொறுக்கி நீ நிக்கிறியா? லட்சக்கணக்கான பேர் ரத்தம் சிந்தி உருவாக்குற இந்த கொடி பக்கத்துல கூட நிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஏய், அவனை கொடி ஏத்த விடாதீங்க. கொடி ஏத்துறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை. வந்தே மாதிரம்.
முட்டாய் சாப்பிடுறியா? சுதந்திர தினம் முட்டாய் சாப்பிடு. அவர் ஏத்தக்கூடாதுன்னு கத்துனியே, அவர் கொடி ஏத்துந்தோம். கொடி எவ்வளவு ஜெகஜோதியா பறக்குது. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நியாயமானவங்க நம்ம கொடி ஏத்தவே முடியாது. யார் பண்ற நீ? ஆபீசரை எப்படிங்க சட்டை பிடிச்சி கைய உடஞ்சி நிறுத்த. மாரிமுத்து கோஷ்டி உங்க மாப்பிளை ஜெயில போட்டு அடிச்சாங்களாம். போடுறேன். மாப்பிள மாப்பிள எல்லாரும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க மாப்பிள. நீங்க என்னைக்கு இருந்தாலும் நிரபராதின்னு தெரியத்தான் போகுது மாப்பிள. அன்னைக்கு இவனுக்கு சாயம் எல்லாம் வெளுக்க போகுது மாப்பிள. சுதந்திர தன்னைக்கு உங்களை காரி துப்பிட்டானாமா அந்த மாரிமுத்து. அவனை விடாதீங்க மாப்பிள. சிங்கத்தை கூண்டுல அடைச்சு வச்சுக்கிட்டு இவனுக்கு வேடிக்கை பாக்குறானுங்க. ஆனா அந்த சிங்கம் வெளியே வந்தா என்ன ஆகுன்னு அவனுங்களுக்கே தெரியாம இருக்குது மாப்பிள. நீங்க என்னைக்கு இருந்தாலும் புடம் போட்டு தங்க தான் மாப்பிள. இப்ப சொல்ற கேட்டுக்கீங்க மாப்பிள. ஒருத்தரை கொண்டாதான் கொலகாரன், ஆனா பணவேத்த கொண்டா மாவீரன் மாப்பிள. மாவீரன். அவனுங்களை விடாதீங்க மாப்பிள. அவங்களை விடவே கூடாது மாப்பிள. அப்படி விட்டோம்னா என் பொண்ணு மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்துக்கு ஒரு மரியாதையா இல்லாம போயிரும் மாப்பிள. இங்க வாயா. சாப்பாடுனா அவன் உட்கார்ந்து சாப்பிடுவான். இங்க என்னடா ஒருத்தன் ஓடிட்டே சாப்பிடறான், ஒருத்தன் குச்சிக்கிட்டே சாப்பிடறான். இன்னைய விஷயம். அது ஏன் சார் கேக்குறீங்க? கறிக்கிழம்பு போடுற அன்னைக்கு அவங்க அட்டூழியம் தாங்க முடியல. ஜெயில நாம வச்சதா சார் சட்டம், எல்லாம் அவங்க வச்சதுதான் சட்டம். இதுல வேற புது கட்சி ஆரம்பிக்க போறாங்களாம். ஆமா சரி நீ போ சார். ஏயா ஜெயில எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிடுறாங்க சார். கோவிந்த மாத்திரம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் சார். இன்னைக்கு கறி குழம்புன்னு சொன்னியா? ரெண்டு நல்லி எலும்பு எடுத்து போட வேண்டியது தானே? கேட்க மாட்டேங்கிறான் சார். பச்சை தண்ணி கூட சாப்பிடாம உண்ணாவிரதம்னு சாக போறேன்னு அடம் பிடிக்கிறான் சார். ஐயோ, ஜெயில எவனாவது செத்தான்னா என் பொழப்புக்கு ஆபத்தாயிடுமையா. அவனை தாஜா பண்ணி கொஞ்சம் சாப்பிட வையா. யாரு? நானா சார்? 14 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு 4 கழிச்சு ரிலீஸ் ஆக போறேன். இன்னும் 2 வருஷம் வேணாலும் என்ன உள்ள வச்சிருங்க. தயவு செய்து அந்த மசாண்டிட்டு கஞ்சி வைக்காங்க. எனக்கு பசிக்குதுதான், இருந்தாலும் மனுஷனா பிறந்த ஒரு வைராக்கியம் வேணும்ல. ஒண்ணு நீ சாப்பிடணும், இல்ல எங்களை சாப்பிட விடணும். உண்ணாவிரங்கிற பேர்ல சோத்த முன்னால வச்சு எப்படி சும்மா இருக்கிறது? கை கட்டுது வாய் கட்டலையே. அப்படி கேளுங்க. இத பாருங்க, என்ன உணர்ச்சி வசப்படுத்தாதீங்க. என் மாப்பிள சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன். அப்போ உன் மாப்பிள சொன்னாதான் சாப்பிடுவேன், இல்ல உயிரை விட்டுவியா? அப்பா, இந்த காலத்துல ஜெயில சோறு போடுறதே பெரிய விஷயம். இந்த அழகுல உன் மாமங்கார உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்றான். உண்ணாவிரதம் இருந்தாலும் பரவாயில்ல, செத்துக்கித்து தொலைச்சான்னா என் வேலைக்கே ஆபத்தாயிடும். என் வேலை போனாலும் பரவாயில்லப்பா. உனக்குன்னு சொல்லிக்க ஒரே ஒரு சொந்தம் உன் மாமங்காரன் தான். அவனும் போயிட போறான்ப்பா. மாப்பிள கிட்ட ஜெயிலர் ஏதோ பேசுறாருன்னு நினைக்கிறேன். மாமா சாப்பிடுங்க. சாப்பிட மாப்பிள, சந்தோஷமா சாப்பிட மாப்பிள. என் மாப்பிளையே சொல்லிட்டாரு சாப்பிடுறேன். மாப்பிள இன்னைக்கு தான் மாப்பிள சந்தோஷமா சாப்பிடுறேன். உங்களை அடிச்சவன கெஞ்ச வச்சுட்ட மாப்பிள. அதுவே எனக்கு போதும் மாப்பிள. சாப்பிடுற மாப்பிள, சந்தோஷமா சாப்பிடுற மாப்பிள. ஏன் என்ன அடிக்கிற? சாப்பிட்ட உடனே தெம்பு வந்துருச்சு. சாப்பிட்டதுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? அதுக்காக என்ன அடிக்கணுமா? உன் பிரச்சனையே பெருசா போச்சே. அண்ணே மணி என்ன? வா, நீ செஞ்ச தப்புக்கு இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போற. இப்ப மணி கேட்டு என்ன பண்ண போற? தூங்க போறேன்னு. அப்போ நீ டைம் பார்த்து தான் தூங்குறியா? ஒரு முயற்சி தான். ஏற்கனவே முயற்சி பண்ணதா நீங்க 3 பேரும் உள்ள இருக்கிறீங்க. மறுபடியும் முயற்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க? நோ கொஸ்டின்.
நான் ஒண்ணும் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நான் ஒன்னும் பேசலையே. இப்ப என்னமா பேசுற மாதிரி இருந்தது? அவர் ஒன்னும் பேசலீங்க. அவர் ஒன்னும் பேசலீங்க. நீ ஏன் பேசுற? அவன் ஒன்னும் பேசலீங்க. இப்ப நீங்க 2 பேரும் பேசுறே இல்லையா? பேசலீங்க. இப்ப நான் இந்த இடத்த விட்டு போயிடணும். இந்த ஊர்ல நான் நடத்திக்கிட்டு இருக்கிற சாராய தொழிலை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தணும்னு தான் உங்களை எல்லாம் இங்க வர சொன்னேன். என் மேல மதிப்பு மரியாதையும் வச்சு வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஐயாவுக்கு டிபார்ட்மெண்டே சப்போர்ட்டா இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம்? என்ன விலை இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க வாங்கிக்க தயார். இந்த பாருங்க, கவர்மெண்ட் ரேட்டு ஒரு எம்எல்ஏக்கு 20 பைசா. இந்த மாரிமுத்து சரக்குக்கு நீங்க வெறும் 10 பைசா கொடுத்தா போதும். லாபம் என்ன வரும்னு நீங்களே கணக்கு போட்டு பாத்துக்குங்க. ஏரியா விலையை நீங்க வைக்கிறது தான் லாபம். திருநெல்வேலி மாவட்டம், பசும்பன்முத்திராமலிங்க மாவட்டம், மதுரை மாவட்டம். 500 ரூபாய் நோட்டு ஏன் டெமாண்ட் வந்ததுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மிஸ்டர் காளிமுத்து, சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிட்டத்தட்ட 15 கைதிகளை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். முத்துமாணிக்கத்தை தவிர மத்தவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. முத்துமாணிக்கங்கிற கைதியை மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணல? அது வந்து சார், நோ எக்ஸ்கியூஸ். ஒரு கலெக்டருடைய ஆர்டர் நீங்க ஒபே பண்ணல. ஒபே பண்றேன் சார். இன்னைக்கே அந்த கைதியை ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். ஹலோ ஹலோ, ஐயாவை பேசுறது? நான் ஜெயிலர் காளிமுத்து பேசுறேன். சொல்லு காளிமுத்து. ஜெயில இருக்கிறானே முத்துமாணிக்கம். கட்டாயிடுச்சு. என்ன இது கட் ஆயிட்டே இருக்கு? முத்துமாணிக்க ரிலீஸ் ஆன விஷயத்தை ஜெயிலர் போன்ல சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா போன் கட் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். அஸ்திவார போடும் போதே சாரா எஃபெக்டிவ் வேடான்னு எதிர்த்து நின்னவன். ஏதோ நம்ம எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு மர்டர் பண்ண வச்சு உள்ள அனுப்பிச்சோம். இப்ப முதல்ல வெளியே வந்தான்னா ஜே நடந்துட்டு இருக்க நம்ம தொழிலுக்கே வேட்டு வச்சிருவான். அவன் செஞ்சாலும் செய்வான். அவன் ரிலீஸ் ஆயிட்டான்னு தெரிஞ்சாவே நம்ம சாரா எஃபெக்டிவ்ல வேலை செய்யற இந்த ஊர் ஜனங்களுக்கு குளிர் விட்டு போயிரும். அவங்க புடி நம்ம கையில இருக்கணும். ஐயோ, இந்த கொலகார பாவி வந்துட்டு இருக்காங்க. ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆம்பளை ஓடுறா, இல்ல ஓடி இருக்கா. ஏய், கதவு திறங்கடி. திறங்கடி. திறக்கறீங்களா இல்ல முடைக்கலாம்? ஏய், போங்கடி. சீக்கிரம் போங்க. ஏய், வாடி. ஏய். வா. ஐயோ, வாடி. பிள்ளைகளை ஓட பாத்தீங்க. இத சும்மா வாடி. ஏய், போங்க. ஏய், போங்க. ஏய், போண்டிட்ட விட்டுறோம். ஆரம்பிக்கிறேன். ஏய், பாரு. ஓய், நன்றி கிட்ட நாய்ங்களா, எங்க முதலோட சாராய ஃபேக்டரியில வேலையும் கொடுத்து கூலியும் கொடுக்கறாரு. அவர்ட்ட கொத்தடி மரத்துல என்னடா கெட்டு போச்சு? போடுங்கடா கையெழுத்த. டேய், அவங்க தான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, மூடிட்டு போங்கடா. ஏய், யாரா இந்த கேனைய நம்மளே எடுத்து பேசுறா? போடா. ஏய், நீங்க 10 ஆளு, நான் ஒத்த ஆளு. உங்களால என்ன பண்ண முடியும்? டேய் கேனையா, நீ யாரா பேசுற? நான் என்ன பேசுறேன்? என்ன பண்ண போறீங்க? டேய் ஒத்தாளாண்டா, நம்ம மொத்தாளேன்னு திறந்து விடுங்கடா.
என்ன சொன்னா இவன்? கையெழுத்தே போடக்கூடாதுன்னு சொன்னான். கையெழுத்தே போடக்கூடாதுன்னு சொன்ன தலையெழுத்து பாத்தீங்களா? இந்த பணம் இன்னும் 24 மணி நேரத்துக்கு இங்கதான் கிடைக்கும். எல்லாரும் கேட்டுக்குங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு வருவோம். டெட் பாடி முன்னால எல்லாரும் கையெழுத்து போடணும். இல்லனா நீங்களும் டெட் ஆயிருவீங்க. தெரிஞ்சதா? வாங்க போலாம். அநியாயம் பண்றாங்களே பாவிங்க. கொல்லையில போனவனுக்கு இப்படி கொண்டு ஓட்டு போயிட்டானுங்களே. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? முத்துமாணிக்கா, இன்னைக்கு உனக்கு விடுதலை. வா, கையெழுத்தா கை நாட்டா? கை நாட்டுங்க. போடு. வா. என்ன கையெழுத்து எடுத்து போடியா? இது கூட எடுத்து கொடுக்கணுமா?
சொன்னானுங்க? நம்ம ஃபேக்டரிக்கு யாருமே வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேலைக்கு வரமாட்டானுங்களா? அந்த நாய்களை நம்பி இத்தனை கோடி ரூபாய் பணம் வாங்கிக்கிறேன், வேலைக்கு வர மாட்டானுங்களா? அவனா நானான்னு பார்த்தேன். எங்க முத்துமாணிக்கம் சொல்ல மாட்டீங்க? என்ன ஊரே ஒண்ணு கூட இஞ்சி இருந்தீங்களா? எங்க முத்துமாணிக்கம்? முத்துமாணிக்கம் வந்திருக்கிறான், என் ஆளுகளை போட்டு அடிச்சிருக்கிறான். அவன் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாங்கிற தைரியத்துல வேலைக்கு வர மாட்டேன்னு கையெழுத்து வேற போட மாட்டேன்னு இருக்கீங்க. மழுங்கனுங்க மாதிரி நின்னுட்டு எனக்கே அப்படிக்க பாக்குறீங்களா? மவனுங்களா நான் வெத்தலை வாக்கு போட ஆரம்பிச்சேன், நீங்க எல்லாம் ரத்தம் கக்க வேண்டி வரும். வாயை திறக்க மாட்டீங்க? ஐயா மன்னிக்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. உங்க ஆளுங்க எங்க மேல உள்ள விரோதத்தினால அப்படி சொல்றாங்க. ஆமாங்க, வயசு பொண்ணுங்க கிட்ட முறை தவறி நடந்துகிட்டாங்க. ஐயா, அந்த முத்துமாணிக்கத்தை பத்தி எங்களுக்கு என்னையா கவலை? நாங்களா கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்றோம். பாருங்க ஐயா, கையெழுத்து போட்டு ரெடியா வச்சிருக்கோம். ஐயா, சாராய ஃபேக்டரியில வேலையும் கொடுத்து 3 வேளை சோறும் போடுற தெய்வம் நீங்க. அங்க பாருங்க ஐயா, உங்க போட்டோவை தான் எங்க ஒவ்வொருத்தர் வீட்லயும் வச்சு கும்பிடுறாங்க ஐயா. என்னடா இது? என்ன இதெல்லாம்? உங்க போட்டோங்க. தெரியுது இல்ல, ஊரே என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா என் போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த அப்ராணிகளோட கையெழுத்து போட மாட்டேன்னாங்க, இவங்கள வேலைக்கு வர மாட்டேன்டாங்க. ரெண்டா சொத்துக்கு ரெண்டா பண்றீங்க. ஒவ்வொருத்தங்க காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டுதான் என் மூஞ்சில வந்து முழிக்கணும். ஓடி போங்க, சாஞ்சி போ. போட்டோ அடிச்சு நீங்க தான் ஐயா கிட்ட போட்டு கொடுத்துருவோம். வெரி குட். ஏயா ஏற்பாடு பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? வந்துருவானுங்க. அவனுங்க என்ன நம்ம மாதிரி சோம்பேறியா என்ன? உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவசரம் தான் சார். ஆமாயா, எனக்கு தான் அவசரம். நாளைக்கு போட்ல வந்துங்க. அது டைம் எடுத்து செய்ய வேண்டிய விஷயம். 2 நாள் பத்தாதுப்பா. அப்படி போடு. ஆமா, எல்லாம் ரெடி ஆயி போச்சு. நாளைக்கு தென்னந்தோப்பு நடுவுல போட்ல போகும்போது தனியா போனா நல்லா இருக்காது. அந்த சரசு ஏப்பா, சரசு சரசு ஓகேவாப்பா? சொல்லுங்க. ஓகே ஓகே. உனக்குயா? ஓகே ஓகே. ஐயா, சரசு ஓகேவா? சொல்லு. டபுள் ஓகே. சொன்ன ஆளை பாரு. டைம் என்ன? இன்னும் காலப்பா சொன்ன அதாவது வாங்குவார். ஐயோ, சரசு வருது. வா சரசு. ஐயோ, இன்னும் அப்படியே கொலைமா இருக்காப்பா. அவனை பார்த்தா முத்துமாணிக்கு மாதிரி இல்ல? இல்லைங்க, அது நம்ம மச்சானுங்க. அப்போ நான் சொல்றத நம்பலீங்களா? உங்களை நான் நம்ப வைக்கிறேன். இத வேணா தாண்டட்டுமா? தாவணியை கழட்டி போட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறியே. சரசு, நீ தாண்ட வேணாம், தூக்கி போட்டுக்கவும் வேணாம்.
நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்புறோம் நம்புறோம் நம்புறோம். உங்க எல்லாரையும் ஆடி பாடி சந்தோஷப்படுத்தினேன். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறீங்க. நான் ஒண்ணும் உங்களோட விளையாடுறதுக்கு வரல, உங்க உயிரோட விளையாடுறதுக்கு முத்துமாணிக்க வந்திருக்கார். முத்துமாணிக்கமா எங்க? அப்பவே சொன்ன கேட்டீங்களாடா, அவன மாதிரியே இருக்கான்னு சொன்ன கேட்டீங்களாடா? முத்துமாணிக்க வேண்டாம், முத்துமாணிக்க ஐயோ, எங்களுக்கு நீச்சல் தெரியாது. என்னை ஒண்ணு பண்ணாத, எனக்கு கட்டி பண்ணி நாளை காலையில மாரிமுத்தியனை பார்க்க சொல்லு, இல்லன்னா அவங்க கதிதான் உங்களுக்கும். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? ஐயா உள்ள இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் இருக்கிற ஏரியாவுல ரவுடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க, அடிக்கிற அடியில ரத்தம் வராது, குடிச்ச கவிச்சிருவேன், ஜாக்கிரதை. வாங்க கிரிமினல் லாயர். என்ன இவ்வளவு தூரம்? ஒரு கிரிமினல் ரவுடியை விட்டுட்டு இந்த மாதிரி லோக்கல் ரவுடியை அடிக்கிறீங்களே, என்ன லாபம்? டோன்ட் ஷவுட். நடு ஆத்துல நீச்சல் தெரியாத 2 பேரை தண்ணில தள்ளி விட்டு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்கா ஒரு கொலைகாரன். நடு ஆத்துல கொலை பண்ணிட்டா யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டா. ஆனா என் கையில இருக்கிற பைனாக்குலர் அதை தெளிவா காமிச்சிடுச்சு. அந்த கொலை நடந்த இடத்துல இருந்த ஒரு நடனக்காரியை விசாரிச்சா அவளும் அவனுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறா. ஒரு கடமையுள்ள போலீஸ் ஆபீசரா இருந்தா அவனை அரெஸ்ட் பண்ண. அவன் யாரு என்னன்னு தெரியுமா? தெரியும். இதே ஊர்தான். முன்னாள் கொலை கைதி முத்துமாணிக்கம். யார் இங்க முத்துமாணிக்கம்? நான் தாங்க முத்துமாணிக்கம். அவர் கே முத்துமாணிக்கங்க, நான் டி முத்துமாணிக்கங்க. நான் தான் முத்துமாணிக்கம். நான் தான் முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். நான் தாங்க முத்துமாணிக்கம். இவனும் முத்துமாணிக்கம் தானுங்க. நீங்க எல்லாம் நான் தான் முத்துமாணிக்கன்னு சொல்றத பார்த்தா எந்த அளவுக்கு அவன் உங்களை மிரட்டி வச்சிருக்கான்னு தெரியுது. ஏங்க இப்படி சொல்றீங்க? அவர் மேல பக்தின்னு கூட சொல்லாம இல்லீங்களா? ஓ, அப்ப நான் கூட பூஜை பண்ணணும். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நான் தான் முத்துமாணிக்கம். எல்லாரும் போங்க. நீதான் முத்துமாணிக்கமா? ஆமா. என் கூட கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? எதுக்கு? அனாவசியமா கேள்வி கேட்காம ஸ்டேஷனுக்கு வா. அனாவசியமா நான் யாரு கூட எங்கேயும் வர முடியாது. முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அங்க காரணத்தை சொல்றேன். காரணம் தெரியாம போலீஸ் ஸ்டேஷன் வர மாட்டேன். உன்னை இழுத்துட்டு போவாம நான் போக மாட்டேன். முடிஞ்சா இழுத்துட்டு போ. ஏன் சிரிக்கிற? ஆழம் தெரியாம நீ காலை விடுற.
ஏன் சிரிக்கிற? நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஆழத்தை பத்தி கவலை இல்ல. ஒத்துக்கிற போலீஸ் அடிதான் வேணாம். ஐயோ, என் கண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணே, என் கண்ணனை யார் அடிச்சது? நான் தான். ஐயோ, விடு. கைய நீட்டுற. உங்க அப்பன் பெரிய ஜெயிலரா இருக்கலாம், உங்க அண்ணன் பெரிய இன்ஸ்பெக்டரா இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் நாம் போற ரூட்ல அனாவசியமா குறுக்க வராங்க. அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்லி வை. ஆஃப்டர் ஆல் ஒரு ரவுடி கொலைகார நீ எங்களுக்கு எச்சரிக்கை விட்டுட்டு போறியா? நான் சொல்ற கேட்டுக்கோ. உன்னை கூண்டுல ஏத்தி சட்டப்படி மறுபடியும் உள்ள தள்ளல. நான் ஒரு வக்கீல் இல்ல. யுவர் ஆனர், இந்த முத்து மாணிக்கம் போன்ற ரவுடிகள் இந்த நாட்டுல அதிகமாகிட்டே போனாங்கன்னா அப்புறம் கொலை அதிகமாகிட்டே போகும். அப்புறம் இந்த நாடு நாடா இருக்காது. நம்ம மாதிரி கருப்பங்கி போட்டவங்களும் காக்கி சட்டை போட்டவங்களும் நீதியை காப்பாத்த போராடுறோம். கருப்பங்கி போட்ட நாம ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போராடுறோம். ஆனா காக்கி சட்டை போட்டவங்க அப்படி இல்ல. எந்த இடத்துல தவறு நடக்குதோ அந்த இடத்துக்கே போய் அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்க போற இந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த ரவுடியால அடி உதனா அப்புறம் இந்த கோர்ட் எதுக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் நீதி பிழைக்கணும். இது போன்ற ரவுடிகளை இந்த சமுதாயத்துல வாழ விடக்கூடாது. எனவே இவனுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்கி தீர்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். முத்துமாணிக்கம் என்ற இவர் உங்களை அடித்து வீட்டில் கொண்டு வந்து போட்டது உண்மையா? முத்துமாணிக்கத்தை நான் தேடி போனது உண்மை. அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்டதும் உண்மை. தப்பு பண்ணாம நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன்னு முத்துமாணிக்கம் சொல்லி எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்ததும் உண்மை. ஆனா முத்துமாணிக்கம் என்ன அடிக்கல. இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். நீ சொன்ன பொய் சாட்சிக்கு உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க நினைச்சு அப்படி சொன்னியா? உன்ன மாதிரி கடமை உணர்வு இல்லாத ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. இப்பவே நான் மேல் அதிகாரிக்கு எழுதுறேன்.
என்ன இதெல்லாம் தரமாட்டேன். உன்னால கோர்ட்ல எனக்கு எவ்வளவு அவமானம், எல்லாரும் முன்னாடி எவ்வளவு கேவலப்பட்ட தெரியுமா? லெட்டர் கொடு. ஊச்சரங்க பார்த்தது மட்டும் இல்ல, நான் என் கண்ணால பார்த்த முத்துமாணிக்க உன்னை அடிச்சு வீட்டுல கொண்டு வந்து போட்டது. ஆனா உனக்காக வாதாடி ஏன் முன்னாலேயே அவ அடிக்கல போய் சொன்ன. அது மட்டும் இல்ல, இப்ப உன் வேலையை ராஜினாமா செய்யறேன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். ஏ சொல்லு, பயந்துட்டியா? பயப்படல. எப்ப ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனை என்னால அடிச்சு இழுத்துட்டு வர முடியலையோ, அதுக்கப்புறம் நான் இந்த போஸ்ட்ல இருந்தோ லாயக்கு இல்லைன்னு தான் என் வேலையை நான் ராஜினாமா பண்றேன். தாராளமா ராஜினாமா பண்ண. உன் கடமையை நீ மறந்திருக்கலாம், நான் மறக்கல. தம்பி பாத்தீங்களா தம்பி, இது அநியாயத்தை. இல்ல, எனக்கு தெரியும். என் மாப்பிள்ள ஸ்ரீராமச்சந்திரன், அவரை கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க போறியா? இந்த குழந்தை தலைமையில அடி சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போய் சொல்லு. மிஸ்டர் முத்துமாணிக்கம், அட்வொகேட் ராதாவை நீங்கள் கெடுக்க முயற்சி செய்ததாக உங்கள் மீது குற்றம் சாட்டி இருக்கிறார். அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீரா அல்லது மறுக்கிறீரா? நெருப்புல துரு பிடிக்குமா? பிடிக்கும் அட்வொகேட் ராதா சொல்றாங்க. பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலியை வச்சு விளையாடுறாங்க, ஆனா இந்த அம்மா தன்னோட கற்பை வச்சே விளையாடுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது அபாண்ட வீண் பழி. ராதா, நேருக்கு நேர் கேட்கிறேன், நான் உனக்கு எடுக்க முயற்சி பண்ணனா சொல்லு. ஆமா ஆமா ஆமா. இல்ல, Inspector, proceed. Shoot பண்ணுங்க. வராதீங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன போக விடு. பெண் ஜென்மமே புனிதமான ஜென்மம் நினைக்கிறவன்னா, பாசங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவதான் பெண்ணு நினைக்கிறவன்னா, அப்படிப்பட்ட என்ன கோர்ட்ல நிறுத்தி காமவரி பிடிச்சவன் சொல்லிட்டியே, என் மனசு எப்படி துடிச்சிருக்கும் தெரியுமா? எந்த பொண்ணுமே கோர்ட்ல நின்று ஒருத்த என்ன கெடுத்துட்டான் சொல்றதுக்கு தயங்குவா. நாக்கு குசாம என்னையும் சேர்த்துல சொன்னேன். ஏன் ஏன் என்ன எங்க அப்பாவை அவமதிச்ச, எங்க அண்ணன் அடிச்ச, சுருக்கமா சொன்னா நீ சட்டத்தை மதிக்காதவன். அன்னைக்கு உங்க அப்பா என்ன ஜெயில அடிச்சாரு, ஏன்? சுதந்திர நாட்டுல உண்மை பேசுறது தப்பா? சாராய ஃபேக்டரி வச்சு இந்த ஊரே ஏமாத்திட்டு இருக்கானே, அவனை கண்டிக்க வக்கீலாத உங்க அண்ணன் என்கிட்ட வந்து மோதனா அவனுக்கு பதிலடி கொடுத்தேன்.
அதனால உன் கண்ணுக்கு வேணும்னா நான் கொலைகாரன் கொள்ளக்காரன் ரவுடியா தெரியலாம். நீ சொன்னியே சட்டம், அந்த சட்டத்தை கரைச்சு குடிச்சவனா? ஆமா, இந்த முத்துமாணிக்க ஒரு காலத்துல போலீஸ் அதிகாரியா இருந்தவன் தான். Yes, I was an inspector once. வேண்டுதலுக்காக விரதம் இருக்கலாம், அதுல நியாயம் இருக்கு. இப்படி வீம்புக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும்? கடைசியில எல்லாம் என்னாலதான் சொல்லிடுவீங்களே. அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். அப்புறம் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ரோட்ல அந்த ஆட்டம் ஆடுறீங்க. அவர் ஒரு பக்கம் வீடு கட்டுறா, நீ ஒரு பக்கம் என்னடி? நாங்க மட்டுமா ஆடணும், நீங்களும் தானே ஆடுனீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆடி நல்ல பேர் வாங்கிடுவீங்க. ஊர்ல பாக்குறவங்க என்ன மட்டும் ஒண்ணும் தெரியாது கேனையன்னு சொல்றதுக்கா? அங்க என்ன இங்கேயும் ஆட வேண்டி? ஏய், போலீஸ் வேலைக்கு எழுதிதானே போட்டேன். எனக்கு என்னமோ போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட வச்சு என்ன இம்சப்படுத்திட்டீங்களே. மாப்பிள்ளை, என் பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆமா, பெரிய ஜான்சி ராணி. என்னது சாம்பார்? சாம்பார்? அம்மனி 2 இட்லி எடுத்துட்டு வா, மாப்பிள்ளை சாப்பிடு வராட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டாதான் அவ சாப்பிடுவோம் சொன்ன, அதனாலதான் போட்டேன். அதுக்காக நீங்க இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது. அதிகாரமா? மாப்பிள்ளை, இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே, என்னப்பா இது என்ன தெரியுதா? என்ன அம்மி, இது எப்ப வாங்கினது தெரியுமா? எப்போ வாங்கினது? என் பொண்ணு பிறந்தப்போ. ஏன் வாங்குனீங்க? அப்போ என் பொண்ணு இந்த அம்மி முதிச்சு அருந்தது பார்க்க வேண்டாமா? ஏன் அது சும்மாதான் இருக்கு, அது மேல நின்னு பார்க்க வேண்டியதானே? கள்ளத்துக்கு அவன் மண்டல போட. இல்லீங்க மாமா, இந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டுதான். போய் அப்படி. நான் என்ன பொருட்காட்சியா? ஊர்ல எல்லாரும் என்ன எக்ஸிபிஷன் வேடிக்கை பாக்குற மாதிரி பார்க்க வச்சிட்டீங்க. உங்க அப்பா என்னடா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அது பிறந்த நாள் நிதி மாப்பிள்ளை. யோ, கொன்னுடுவோம். என்னங்க மாமா, அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. அவர் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? அவர் பிரிய வைக்கிறதா முக்கியம். வேற யார் வைக்கணும்? வைக்க வேண்டியவே வைக்கணும். அம்மணி, மாப்பிள்ளை ஏதோ குறுக்கோள ஓட்டுறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது யாரு? யார் அவ? யார் அவ கேக்குறல? அவளுக்கே தெரியும். அதான் யாரு? நீதான். முதல்லயே ஏன் சொல்லல? சும்மா ஒரு கலாட்டா பண்ணவே. ஒண்ணும் கலாட்டா ஒண்ணும். நீ உன் பிறந்த நாள் தானே? இன்னைக்கு சினிமாவுக்கு போலாமா? டிக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா மாப்பிள்ளை? ஒரு இடம் பொருள் எவ்வளவு தெரியாத உனக்கு? போட போடாவா? சொல்லுவீங்கடா. சினிமா பாக்குறாங்களாட்டு இருக்குது. இந்த சினிமாக்கு இன்டர்வல் இருக்குதா? யாருங்க கதை வந்து திறக்க மாட்டீங்களா? இத்தனை பேர் வெளியே நிக்கிறாங்க, ஒரு கூச்சல் போடுறது என்னடே? அடே நீங்களா? வாங்கண்ணே, போலீஸ்ல இருக்கான என் தம்பி வரதராஜன், அவன் கூட வந்திருக்கான். உங்க தோஸ்தாச்சே, உள்ளதான் இருக்கான். போங்க. வாங்க கோவிந்தன், வாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே. ஐயோ, எங்களால வர முடியாது. எங்க 2 பேத்துக்கு ரொம்ப என்கேஜ்மெண்ட் இருக்கு. நீங்க ஒண்ணும் வர வேண்டாம். என் பொண்ணு மாப்பிளையும் சினிமா பாக்கணும், நாங்க அதுக்காக டிக்கெட் வாங்க வந்தேன். அவங்க 2 பேரும் படம் பார்க்க இங்க வர்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதை அங்க சொன்னேன். முதல் வகுப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்துற வேண்டாம். மாப்பிளையும் பொண்ணு அங்கங்க உட்கார்ந்து படம் பாப்பாங்க. எவ்வளவு பணம் வேணும்? ஐயா என்ன ஐயா? இன்னைக்கு படம் இல்லைங்க. அது எப்படி படம் எல்லாம் போகும்? நான் சொன்னா உங்களுக்கு போய் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்ல, வேற மாதிரி இருக்கும். நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. படப்பட்டியே வரலங்க. படப்பெட்டி வரலன்னா அப்ப படம் இருக்காது. அதத்தானே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். அப்ப நான் வர்றேன். சரிங்க. மாப்பிள 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 மாப்பிள, என்ன நான் பார்க்கும்போது காணோம்? அது அப்படிதான். ஆமா, ஷோக்கு டிக்கெட் வாங்க சொன்ன வாங்கிட்டீங்களா? அது என்னமோ தெரியல மாப்பிள,
தியேட்டருக்கு முன்னால பெரிய போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. இந்த ஊர் ஜனங்கள் நிறைய பேர் படம் பார்க்கறது நிக்கிறாங்க. என் பொண்ணு மாப்பிள்ளையும் நானும் படம் பார்க்கணும், ஒரு 3 டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன். உங்க பேரை சொன்ன சுத்தமா படம் இல்லைன்ட்டா. அவ்வளவு கூட்டம் நிக்க போது ஏன் ஷோ கேன்சல் பண்றான்? இதேதான் நானும் கேட்டேன். ரீல் வரலேங்கிறான். ரீல் வரலையா இல்ல செலவாகுமே டிக்கெட் வாங்காம வந்து ரீல் பண்றீங்களா? சத்தியமே இல்ல மாப்பிள்ள. அப்பா என்ன நீ இன்னைக்கு ஷோ இல்லன்னு போய் சொல்ற? நீயும் மாமனும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ வேலைத்தனம் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது என்ன சினிமா கூட்டு போனோம்னு என்ன இருக்கா? சுத்தமா இல்ல. யோ சொல்லையா, எங்கயோ போற மாராத்தா ஏன் மேல வந்து ஏறாத்த மாதிரி இல்ல. உன் பொண்ணு சத்தம் போடுறா, என்ன நடந்துச்சு சொல்லு. உனக்கு யாரு ஷோ இருக்குதுன்னு சொன்னா? அந்த கேண்டீன்காரன் பால் எடுத்துட்டு போகும்போது இப்பதான் சொன்னான். என்னன்னு? ஷோ இருக்குதாமா இன்னைக்கு, இப்ப டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்களாமா. அன்னைக்கு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்டர்வலுக்கு மேல ஷோ இல்லன்னு என்ன அனுப்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஷோவை போட்டானுங்க. இந்த தியேட்டருக்குள்ள ஏதோ நடக்குது போல் இருக்கு. மாப்பிள்ள, அன்னைக்கு நான் போகும்போது கூட ஷோ இல்லன்ட்டாங்க. அப்படியா? இன்னைக்கு விட்டுறாதீங்க. இங்க வா, நீங்க நம்ம 2 பேரும் ஷோக்கு போறோம். ஆனா இப்படி இல்ல மச்சான். டிக்கெட் ரூம்ல லைட் எரியுது. ஆளை யாரையும் ஆள இங்க இருக்கிறேன். உள்ள வாங்க. கடைசி நேரத்துல வந்து கழுத்து இருக்கிறீங்க. யார் அது? புதுசா இருக்கீங்க? வெளியூருங்க. கடைசி பஸ் விட்டோம். இந்த கடைசி ஷோ பார்த்துட்டு காலையில பஸ் பிடிச்சிட்டு ஊருக்கு போலாம்தான். ஆமா, டிக்கெட் கிடைக்குமா? முதல்ல படம் இல்லன்னு சொன்னீங்க, இப்ப படம் ஓடுற மாதிரி தெரியுது. சத்தம் மட்டும் பேசாத. இந்த ஊர்ல முத்துமாணிக்கன்னு ஒருத்தர் இருக்கான். தர்மபுத்திர மாதிரி பேசுவான். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க, பிரச்சனை ஆயிடும். இப்ப உள்ள பிரச்சனை நடக்குதா இல்ல படம் நடக்குதா? அது வந்து பிரச்சனை கலந்த படம். சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு உள்ள போங்க. டோக்கனா? சும்மா சந்தேகம் கேட்டு இருந்தா எப்படி? ஆமா, நீ எப்ப பேசினாலும் ஏன் திரும்பி திரும்பி பார்த்து பேசுற? ஐயோ, அந்த முத்துமாணிக்கத்து விஷயம் தெரிஞ்சா கதை கந்தல் ஆயிடும். இந்த முத்துமாணிக்கங்கிறவன் யாரு? போலீஸ் வேலை சேரணும் நானே. அவனா? அவனேதான். அவரா? அவர் வந்தா கதை கந்தல் ஆயிடும். டிக்கெட் வாங்கிட்டு போறப்ப எவ்வளவு? 100 ரூபாய் கூட. 100 ரூபாவா? கடைசி டிக்கெட் அவ்வளவுதான் இருக்கு. வச்சுக்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? 2 பேர்ல ஒருத்தன் கேட்ல நிக்கணும். முத்துமாணிக்கம் வந்தான்னா உடனே சிக்னல் கொடுக்கணும். நீ தான் வாட்ட சாட்டமா இருக்க, நீங்க நில்லு. டேய் நீ வாடா. ஏன்? இவன் ரொம்ப விவரமானவன் என்ன விட. இவன் இங்க நிக்கட்டும், நான் உங்க கூட வரேன். எனக்கு விவரமான ஆள் தான் கேட்ல நிக்கணும். அவன் நிக்கட்டும், நீ வா. சரி. டேய் தம்பி, நீ இங்கே நில்றா. நானும் வருவேன். கொன்னுடுவேன். இங்கே நில்லு. டோக்கனை கொடுத்துட்டு சாராயத்தை வாங்கயா. கொண்டா கொண்டா டோக்கனை கொண்டா. டோக்கனை கொடுக்காம சாராயத்தை கேட்கிறேன். டோக்கனை குடியா? இந்த குடி குடி அடி. சாராய பிளைட்டு. டோக்கனை கொடுத்து சாராயத்தை வாங்கிக்கங்க. அண்ணா அண்ணா என்ன பிளைட்? பிளைட்னா ஏறினா தானே, இறங்குனா இறங்கவே. ஆஹா, நான் இறக்கி காட்டுட்டுமா? சரி. ஏன் எல்லாம் வீட்டுக்கு முன்னால் கூட்டமா நிக்கிறீங்க? மாப்பிள்ளைய பஞ்சாயத்து கூப்பிட்டோம், அவர் வரமாட்டேங்கிறாரு. நாங்களும் அவர் வராம போக மாட்டோம்னு நிக்கிறோம். ஏமா, மாப்பிள்ளைய நான் வர சொன்னேன்னு வர சொல்லு. வாங்க மாப்பிள்ள. என்ன என்ன இவங்களுக்காக சிபாரிசு பண்ண வந்திருக்கீங்களா? சிபாரிசு எல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. உங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் அவர் உட்கார வேண்டிய பஞ்சாயத்துல உங்களை தவிர வேற யாரும் உட்கார கூடாது. ஆனா நீங்களே பஞ்சாயத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னா எப்படி? இந்த பாருங்க, அடித்தடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டானுங்க. அதுக்காக தான் போலீஸ் உத்தியோகத்துக்கு எழுதி போட்டிருக்கேன். இப்ப மட்டும் நான் போலீஸா இருந்திருந்தா அந்த சாராயம் காய்ச்சறவன அடி அடின்னு அடிச்சு 2 வருஷம் அதை உள்ள தள்ளியிருப்பேன். பஞ்சாயத்து, நீங்க பஞ்சாயத்து கூட்டி என்ன பண்ண போறீங்க? தப்பு செஞ்சவன நிக்க வச்சு ஒரு வாரம் ஊருக்குள்ள வரக்கூடாது, இல்லன்னா 50 ரூபாய் ஃபைனை போட்டு அவனை அனுப்பிச்சிடுவீங்க. அவன் இல்லன்னா ஊரே அழிஞ்சிருமா என்ன? மறு வாரமே வந்து சாராயம் காய்ச்ச வந்த பையன் அந்த மாதிரி பாயில எல்லாம் உதைக்கும். கேட்டீங்கல்ல? இத்தனை நாளா சாராயம் எங்க காய்ச்சலான்னு தெரியாம இருந்துச்சு.
சினிமா கொட்டாய்ங்கிற பேர்ல அங்கதான் காய்ச்சறான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த சாராயத்தை குடிச்சிட்டு 2 பேர் செத்து போயிட்டாங்க, 4 பேர் கண்ணு போயிடுச்சு. அந்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க பாவம் 10 வயசு கூட இல்ல, படிக்க வேண்டிய வயசுல கல்ல உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளைங்க கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சாராயம் காய்ச்சணும் அதை குடிச்ச நம்ம ஊர் ஆம்பளைங்களும். கட்டின பொண்டாட்டிய மறந்து பெத்த பிள்ளைங்களை மறந்து குடிச்சிட்டு தெரியறாங்களே நம்ம ஊர் ஆம்பளைங்க. அவங்க யாரும் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. பாதிக்கப்பட்ட பொம்பளைங்க மட்டும் வர்றதா இருந்தா நான் பஞ்சாயத்துல வந்து உட்கார்றேன். ஏன் இப்படி பண்ண? வேலை வெட்டி இல்ல. பொய் சொல்லாது. 10 லிட்டர் பால் கறக்கிற பசு மாடும் கண்ணு குட்டியும் என் மாமா உனக்கு கொடுத்தாரு. அதையும் வித்துட்டு சாராயத்தை காய்ச்சிருக்கேன். நான் அவனை மன்னிக்கிறதா இல்ல. இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து அவனை மன்னிச்சீங்கன்னா நான் அந்த பையல விட்டுறேன். இனிமேல் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டேன், மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. உன்னை மாதிரி ஒரு புள்ளை பெற்றிருந்தானே காலத்துல வச்சு கொண்டு போட்டிருப்பேன். இனிமேல் இந்த தொழில் செய்ய மாட்டேன், மன்னிச்சிருங்க. குடிச்சாதான் உயிர் வர முடியுங்கிறதுக்கு இது ஒண்ணும் தாய்ப்பால் இல்ல. இந்த ஊர் ஆம்பளைங்களை இந்த அளவுக்கு கெடுத்த இவனுக்கு நீங்க தான் தண்டனை கொடுக்கணும். நீங்க கொடுக்கிற அந்த தண்டனையை அவ வாழ்நாள் பூராவும் மறக்கவே கூடாது. இவனால பாதிக்கப்பட்டது நீங்க, பாதிக்கப்பட போறதும் நீங்க. தண்டனை நீங்களே கொடுங்க. அந்த தட்டை எடுத்துட்டு வாங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அந்த முத்துமணிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாத்தீங்களாண்ணே? இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாள் வாழ்ந்துருவான் பாத்துறேன். நான் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த இதே ஊர்ல பெரிய சாராய ஃபேக்டரி கட்டி எவ என் மூஞ்சியில காரி துப்ப நாளுகளோ அவளுக்கு எல்லாத்தையும் ஃபேக்டரியில வேலைக்கு வரவழைச்சு அந்த முத்துமாணிக்கத்தை பழிக்கு பழி வாங்கல. என் பேரு மாரிமுத்து அல்ல. இல்லடி வழி விடு. இல்ல எங்க போற? என் மாமனை பாக்க போன வழி விடு. மாமனை பாக்குற இன்னைக்கு என்ன புதுசா முக்கியமான விஷயம்? என்ன விஷயம் சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என் மாமனுக்கு போலீஸ் உதவி கிடைச்சிருச்சு. அப்ப வர்ற தையிலேயே கழுத்துல தாலி ஏறிடும். தையா? இது ஆடி தைக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. ஆத்தாடி அத்தனை நாள் நம்மளால தாங்க முடியாதுப்பா. அக்கா தானத்துக்கு ரொம்ப ஸ்பீடு. ஏண்டி தானம், கல்யாணம் கல்யாணம்னு ஆசைப்படுறியே, கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? ஐயோ ஐயா வெக்கப்படாம சொல்ல. அக்கா தான் கேக்குறாங்கல்ல, சொல்ல. சொல்லுவேன், உங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். சரி. அடியே நாமெல்லாம் அந்த காலத்துல மிஸ் பண்ணிட்டோம்டி, மிஸ் பண்ணிட்டோம். இந்த காலத்து பொண்ணுங்க புது புது ஐடியாவா சொல்றாங்க. என்ன அது? என்னவா நீயும் டெக்னிக்கலா? நெல்லுங்க விளையுங்க. இந்த மாராத்தா கூட சேர்ந்து 4 பேர் போனீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிரு.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகம் இருக்கு. போலீஸ் வேலை கிடைச்சிருச்சான். மாமனார் பண்ற லொல்ல பாரியே. ஏன்டா உட்காந்துட்ட? அது என்னமோ தெரியலங்க, எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த டிச்சு கிட்ட உட்கார்ந்தா சுகமா இருக்கு. பேர் என்னடா? பூனை. என் பேர் என்ன தெரியுமா? தெரியாதுங்க. அடிச்சா தெரியுதா? மியாவ் மியாவ் மியாவ். போய் அதுக்குள்ள புரண்டு. இங்க வா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்யக்கூடாதா? நாங்க தான் செய்யணுமா? மாப்பிளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சோன்னு செய்யற அனுப்ப பாரு. ஐயோ நான் வர மாட்டேன். வாமா. வாடி. வெக்கப்படாம வா. போடி. மாமன் தானே, பரவாயில்ல வா. ஏய் இந்த காபி எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாம் கொடு. நான் கொடுக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுமா. நான் மாட்டேன். என்னது? காபி கொண்டு போய் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேங்கறா. இப்படி கொடு. ஏமா, நல்ல விதமா பேசிட்டு இருந்தீங்க, நல்ல விதமா பழகிட்டு இருக்கீங்க. இப்ப நல்ல பேச்சு பேசுறேன்னு என்னாச்சு? அதெல்லாம் வேற. இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் கீருக்கு பிடிச்சிருச்சா? டேஜன் 22 ரூபாய் போட்டு வாங்கிட்டு உடைச்சிடாத. அந்த காபி இப்படி வை, தட்டி விட்டுருவா. கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி கூட்டிட்டு வாங்க. சரிங்க. போடி. பாருமா, பாரு. பாருடினா. வெட்கப்படாம பாரு. ரெண்டு கொண்டு குறைச்சு. என்ன புடிச்சிருக்குன்னு சொல்லாமலே போயிட்டாரு. என்னங்க நீங்க பாட்டுல விசிறு வெளியே வந்துட்டீங்க. பொண்ணு புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டாங்களா? விடுங்க. அப்போ பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, அவங்க கிட்ட போய் வேற மாப்பிள்ளை பார்த்து சொல்ல வாங்க. பொண்ணு வந்திருக்கிறா, நீ பாத்துருக்கிற, அவ என்னமோ சொல்லி இருக்கிறா. போட்டுங்க. யாரு நீ? என்ன தெரியலீங்களாண்ணா? தெரியலையே. எந்திரி, திரும்ப. நல்லா பாத்துக்குங்க. தெரியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஞாபகத்துக்கு வரும். தெரியலங்கிற அப்புறம் என்ன யோசனை பண்ணி பாருங்கிறியா? அப்படின்னு ஒரு 500 ரூபாய் கடன் கொடுங்களேன். உன்னையுமே எனக்கு தெரியாது, நீ 500 ரூபாய் கடை கேட்கற. தெரிஞ்சவன் அவங்ககிட்ட கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்கண்ணா. அத தெரியாது உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேங்கண்ணா. போடா. என்னடா தெரியாது, நீங்களே என்ன போடாங்கிறீங்க. பணம் வச்சிருக்கீங்க போல இருக்குது. இருக்குதே. இருந்தா கொடுக்கணுமா? பூராமா கேட்டேன். போடா. தெரிஞ்சவனும் தரமாட்டேங்கிறான், தெரியாதவனும் தரமாட்டேங்கிறான். மனுஷன் எப்படிதான் பொழப்பு நடத்துறது? அவனே அந்த பைய எடுத்துட்டு வா. வந்துட்டு இருக்கேன்ல, ஏன் அவசரப்படுறீங்க? அப்பா, அந்த டிவி ரிப்பேர் இருக்குல்ல, எடுத்துட்டு போக கூடாது? நான் டிவி எடுத்துட்டு போகணுமா? பன்னாங்குடி விளையாடுற மாதிரி பட்டன் அமைச்சு ரிப்பேர் பண்ணிட்டேன். போய் மெக்கானிக் அனுப்புறேன், டிவியை கொடுத்து அனுப்பு. கையோட இருந்து வாங்கிட்டு வர்றேன். அப்பா, அந்த டிவி மெக்கானிக் அனுப்பும் போது அப்படியே ஒரு வாழைத்தார் வாங்கி கொடுத்து அனுப்புங்க. போகும்போது ஏதாவது ஒரு வேலை சொல்லேன்னா உனக்கு தலை வெடிச்சிரு. அம்மா சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே இருக்குது. இன்னைக்கு ஆரம்பிச்சனால அப்படித்தான். வேற என்ன பண்றது? வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்குது. ஏன்டா அங்க உட்காந்துட்ட? 500 ரூபாய் பணம் கொடுத்திருந்தீங்கன்னா அப்பவே போயிருப்பேன்ல. நீ போகணுங்கிறதுக்காக நான் 500 ரூபாய் பணம் கொடுக்கணுமா? போடா. நான் ரோட்ல தான் நிக்கிறேன். ரோட்லயா? இப்பதான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், மெக்கானிக் அனுப்புறேன், வாழைத்தார கொண்டு வந்து கொடுப்பா, அதை வாங்கிட்டு டிவி கொடுத்தனுப்புன்னு சொன்னேன். நான் தான் மெக்கானிக்னு வாழைத்தார கொண்டு வந்து கொடுத்து டிவி வாங்கிட்டு போனாலும் போயிருவேன். மரியாதையா போ. போடா. வா, வந்துட்டான். ஏமாலின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஜெய் ஆஞ்சநேயா. ஏனுங்க? யாரது? நான் தாங்க, டிவி மெக்கானிக்ங்க. ஐயன் கொடுத்து அனுப்பிச்சாருங்க. சொன்னார். அந்த டிவி கொடுக்குறீங்களா? கொண்டு வரேன். ஏனுங்க, ஒரு பழம் கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ்ங்க. சரிங்க. இந்தாங்க, சீக்கிரம் சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. நல்ல கலர் டிவி தாங்க இது. பாத்து எடுத்துட்டு போங்க. சரிங்க, போயிடணுங்க. நாராயணா,
என்ன டிவி தூக்கிட்டு போற? 500 ரூபாய்க்கு சலிசா கிடைச்சது, வாங்கிட்டேன். மெக்கானிக் கிட்ட காட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். மெக்கானிக் கடையில இல்ல. 500 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்ல, பொறாம உங்களுக்கு. வணக்கண்ணா. நீயா? நான் தாங்க டிவி வித்தேன். ஆமாங்க, உங்க புண்ணியம் தானுங்க. அப்படியா? ஆமாங்க, வரட்டுங்களா? சரி, வரலங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். இன்னைக்கு வேலையாளு கிடைக்கிறதுன்னா உதர கொம்பா இருக்குது. என்ன பண்றது? அம்மனே, தண்ணி கொண்டு வா குடிக்கிறதுக்கு. இதோ கொண்டு வரேன்ப்பா. தா, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்குது, பத்திரமா வை. துண்டுதா. இந்த மெக்கானிக்கோட குழந்தையாளு கல்யாணம் மாட்டு இருக்குது. அவன் கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்டான். ஐயோ, என்ன? இப்பதான்ப்பா நீங்க அனுப்புனதா சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை கொடுத்துட்டு டிவிய வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. நீயும் கொடுத்து அனுப்பிச்சுட்டியா? ஆமா. பழத்தை வாங்கி பத்திரமா வச்சிருக்கிற? ஆமாப்பா, அதுல கூட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டான். உனக்கு டிவி பெருசா தெரியல. உண்ட கருப்பா இருந்தானா? ஆமா. பூ போட்ட சட்டை போட்டிருந்தானா? ஆமாப்பா, வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு சந்தன போட்டெல்லாம் வச்சிருந்தான்ப்பா அவன். என் மாப்பிள போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ளார ஒரு புது திருட உருவாயிருக்கிறான். விட மாட்டான் அவன் இன்னைக்கு. ஐயோ அப்பா, ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடாதீங்கப்பா. இனி அழுது வேற நடிக்கணுமே. அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. நீ தானே அந்த டிவி எடுத்து போனவன்? ஆமாமா. என்னது சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? அம்மா, என்ன மன்னிச்சான்னு சொல்லுங்கம்மா. ஏதோ புள்ள குட்டிக்கார பணத்தாசியில உங்ககிட்ட டிவி வாங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டேம்மா. அதுக்கு போய் உங்க ஐயா உங்க போலீஸ்கார மாமா கிட்ட சொல்லி இங்க பாருங்கம்மா. ஐயோ, எங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதியா. சரி, ஒரு மனுஷனை இப்படியா போட்டு அடிக்கிறது? ஆமா, அந்த டிவி எங்க? அத வாங்கி ஸ்டேஷன்லயே வச்சுட்டாருங்கம்மா. உங்ககிட்ட ஒரு வாழைத்தார் கொடுத்துன்னு இல்லீங்க, அதை எங்கடா திருடனேன்னு சொல்லி ஐயோ அம்மா இப்படி போட்டு அடிச்சுட்டாருங்கம்மா. இப்ப அதை கொண்டு போய் கொடுத்துதான் நான் நல்ல வேலை பேர் எடுக்கணும்மா. அந்த வாழைத்தார் கொஞ்சம் கொடுக்குறீங்களாம்மா? அக்கா, ஐயா ஏதோ உங்ககிட்ட ஒரு மஞ்சப்பை கொடுத்தாருங்களாமா, அதை வாங்கிட்டு வர சொன்னாருங்க. அதுல ஏதோ முக்கியமான சமாச்சாரம் இருக்குதாமா. அதுல கூட அண்ணாமலைன்னு எழுதி இருக்குங்களாமா. அதுல கூட 10,000 ரூபாய் இருக்கு. ஆமாங்கக்கா, அந்த பை தானுங்கக்கா. இதுதான் வச்சுக்கோ, இரு வரேன். வேண்டியதா? என்னங்க ஒரு பழம் கம்மியா இருக்குது? நீ தானே தின்ன? ஆமாங்கக்கா. சரி, இனிமே இப்படிலாம் பண்ணாதன்னா? பண்ண மாட்டேனுங்கக்கா. போயிட்டு வரணுங்கக்கா. போயிட்டு வா. போயிட்டு வரணுங்கக்கா. ஐயா வந்தான்னு கேட்டான்னு சொல்லுங்கக்கா. ரொம்ப விசாரிச்சான்னு சொல்லுங்கக்கா. உடம்பு பாத்துக்கோ. சரிங்கக்கா, போயிட்டு வரணுங்கக்கா. ஏன்னா சிரிக்கிறீங்க? என்ன மாதிரி எவ்வளவு கிட்ட 500 ரூபாய் பணம் கேட்டிருப்பேன். உன்னை அடிச்சு கிழிச்சு பைத்தியக்கார மாதிரி அடிச்சுட்டாருங்க. நான் பைத்தியா? பின்ன ஐயோ, என்னப்பா வெறும் கையோட வரீங்க? பின்ன எப்படி வர சொல்ற? டிவி எங்க? அதத்தான் நீ எவனோ கையில எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டியே. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட கொடுத்தான்ல. அப்படின்னு யார் சொன்னா? அவனே இங்க வந்திருந்தான். வந்தானா? வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உங்ககிட்ட டிவிய கொடுத்தானா, மாமா அவனை அடி அடின்னு அடிச்சாராம். பாவம்பா. அவன் பாவமா? அப்புறம் வந்தா ஒரு வாழைப்பழத்தார் கொடுத்திருந்தான்ல, அதை கேட்டான், கொடுத்து அனுப்பிட்டேன். நீங்க அவசரமா அந்த மஞ்சள் பைய கேட்டீங்களாமே, அதையும் கொடுத்து அனுப்பிட்டேன். 10,000 ரூபாய் பணத்தோடவா? வந்து சேர்ந்துதாப்பா? அப்பா எங்க போறீங்க? வீட்டுல இருக்கிற சாமானத்தை எல்லாம் எடுத்து வெளியே வைக்கி. நான் போய் அவனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர்றேன். ஒரு லாரி வச்சு எல்லாத்தையும் அவங்க கூட அனுப்பிச்சு வச்சிடலாம்.
ஐயோ, டிவி ரிப்பேர் கொடுக்க போயிட்டு கடைசியில அப்பாவே ரிப்பேர் பண்ணணும் போல இருக்கு. அம்மனே, ஊருக்குள்ளார எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும்னு ஒரு பதனமா நடக்கணும். இல்லன்னா இழுச்சி வாயன்னு சொல்லி எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. எதுக்காக இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்? நீ வீட்டுல இருக்கிறவா, யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு ஆனா நீங்களாண்ணா எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? நீ தானே டிவியை கொண்டு போய் கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன். அண்ணா இப்ப நான் முன்ன மாதிரில இல்லைங்கண்ணா, திருந்திட்டுனுங்க. இப்ப திருந்திட்டேன்னு தான் சொல்லுவேன். கையில இருக்கிறது 30,000 ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காய்ச்சி மிரட்டி புடுங்குவேன். அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது? இப்பவே கத்தி காட்டி கேட்கல, மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு. இல்ல அப்பனும் பொண்ணு ஊரு போய் சேர மாட்டீங்க. கொடுத்துரு பணத்தை கொடுத்துரு. ஏப்பா, இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு தனியா போறேன், மறுபடியும் யாராவது மிரட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த கத்தி கொடுத்தீங்கன்னா போற வழியை நாங்க தப்பிச்சுக்குவோம். இந்த கத்தி கொடுத்தா எப்படி பிடிக்கும்னு தெரியுமா உனக்கு? கொடுத்தா போக போக பழைக்கிறங்க. சரி சரி, முன்னாடி வா, பின்னாடி கோழிமான்னு. இந்த பார், இந்த கத்திய இப்படி அமுக்கலாம் கீழே போகும், இப்படி அமுக்கலாம் மேல வரும். புரிஞ்சுதா? கை பத்திரம். பட்டுமா? ஏடா பணத்தை. இந்த கத்திக்கு நான் பயந்துருவேன் நினைச்சியா? இந்த மாதிரி 1008 கத்தி பார்த்திருக்கேன். இந்த மாதிரி 1008 கத்தி பார்த்திருப்பேன். ஆனா இந்த மாதிரி பார்த்திருப்பியா? பார், நல்லா பார். அப்படியே போய் சங்கு சக்கரமாட்ட சுத்துது பாரு. நெல்ல அண்ணா, இவ்வளவு வித்தி வச்சுக்கிட்டா அம்மணி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. உங்க திறமை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. கொடு. வரேன்க்கா. கான்ஸ்டபிள் வரதராசன் முன்னால உட்கார்ந்து இருக்கிறான். அவனை ஏமாத்திட்டு தான் நம்ம உள்ள போகணும், தெரிஞ்சுக்க. வா. உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு முத்துமாணிக்கம் சொல்லி இருக்காரு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அவரை எவ்வளவு தொல்லை பண்ணுவீங்க? நான் உங்களை உள்ள விட முடியாது, உள்ள விட முடியாது. நாங்க ஒண்ணும் அவரை பாக்குறதுக்காக வரல. என்ன? உன் பொண்டாட்டி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டா, அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தோம். பொண்டாட்டி கீழே விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டா. ஆஹா, எவ்வளவு இன்பமான செய்தி. செந்தமிழ்நாடன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாகித்து காதினிலே. ஐயோ, அவளுக்கு கையி காலு எதுவுமே விளங்கக்கூடாது. நான் வர்றேன். உங்க டியூட்டி? டியூட்டி இதை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி முட்டி போனதே இப்பதான் பார்க்க முடியும். செந்தமிழ்நாடன்னும் போதினிலே. அதுக்கு மேல வரல. வாமனி, நீங்களா வரதராஜன் சொல்லி உங்க 2 பேரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னேன். எப்படி உள்ள வந்தீங்க? அது இல்லைங்க மாப்பிள. என்ன மாப்பிள? சார் கூப்பிடுங்கப்பா. சார், வரதராஜனுடைய பொண்டாட்டி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டா. ஐயோ, எப்போ? இல்ல அப்படின்னு பொய்ய சொல்லி நாங்க 2 பேரும் உள்ள வந்துட்டோம். திருட்டுத்தனம், பொய், இது 2 தவிர வேற எதுவுமே தெரியாது உங்களுக்கு. போயா வெளியே, எடுத்துட்டு போ. போ போடி. நீங்க சொன்ன மாதிரி 2 மாலை வாங்கிட்டு வந்திருக்குங்க. அம்மனே, உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போது. அப்படியே இது உனக்கு இல்ல. அத வச்சுட்டு அவங்கள வர சரிங்க. வணக்கம். வணக்கங்க. இதே மாதிரி 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பீங்களா? இருப்பாங்க. ரைட்டர் கிட்ட கையெழுத்து போட்டீங்களா? போட்டுட்டேங்க. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து இதெல்லாம் செய்யறது சரியா தெரியலம்மா. என்னங்க பண்றது? என்ற ஐயன் இவரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறார். உங்க அப்பா ஒத்துக்கல, எங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஆனா என் கேஸ் தான் இழுத்துக்கிட்டு போகுது. ஏய், கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லணும். எத்தனை வருஷம் லவ்? 5 வருஷமா லவ் பண்றேங்க. என் பொண்ணு 5 வயசுல இருந்தே லெவல் பண்ணுது. ஏதாவது பேச கொன்னுடுவேன். மாலை எடுத்து 2 பேரும் மாத்தீங்க. மாலை மாத்தீங்க, நடக்கட்டும். மாறி பண்ண என்னங்க? இவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனை வராம பாத்துங்க. சரிங்க. சரி, நீங்க போங்க. வரேங்க. நல்லா இருங்க. ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. எனக்கு எப்ப கல்யாணம்? புடி. கல்யாணம் எப்பன்னு கேட்டா மஞ்சள் பை குடுக்குறீங்களா? இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது?
பாட்டியாமணி, உன் மாமன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தா கல்யாண புடவையும் தாலியும் வாங்கி கொடுத்துருக்கோம். அம்மனே, இந்த உலகத்திலேயே தியேட்டர் இருக்குது. ஏய், இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தான். கோப்பானும் நீயும் சேர்ந்து லொல்லு பண்ணிட்டு இருந்தீங்க. இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். அது வரைக்கும் இந்த பேச்சே எடுக்க கூடாது. போங்க. ஓ டேய், இது எனக்காக தானே கொண்டுட்டு வந்த? வையி போ. அப்படியே ஊட்டி விட்டு வந்துடும் மணி. போலீஸ் ஸ்டேஷன் அது என்ன? நத்திங். சரியான கிறுக்க உங்க அப்ப. ஆமா. நீயும் தான். நானும் தான். சரியான குடும்பம் ஐயா அது. வணக்கம், உட்காருங்க. நீங்க எப்படி இன்ஸ்பெக்டரா நீங்க? உனக்கெல்லாம் அது எதுக்கியா? ஒண்ணு இல்ல, என் மாப்பிள்ள போலீஸ் ஆயிட்டாரு. இன்ஸ்பெக்டர் ஆனா தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. என் மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஓ அதுவா, 20 நியூசன்ஸ் கேஸ் பிடிக்க சொல்லு, இல்லன்னா 10 திருட்டு கேஸ் பிடிக்க சொல்லு, கிடைக்கலன்னா 2 கொலை கேஸாவது பிடிக்க சொல்லு. இப்ப என் கேஸ் எடுத்துக்க, நானும் கான்ஸ்டபிளா தான் இருந்தேன். ஆனா ஒரே வாரத்துல 10 திருட்டு கேஸ் பிடிச்சேன், ப்ரமோஷன் வாங்கினேன், இன்ஸ்பெக்டர். மாமா எப்ப கேஸ் பிடிச்சி எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகி எனக்கு எப்பப்பா கல்யாணம் ஆகுறது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும், நம்ம பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக நாம போய் திருடிட்டு இருக்க முடியுமா? அப்படி நம்ம திருடக்கூடாதுன்னு நினைச்சா மாப்பிள்ளை இன்ஸ்பெக்டர் ஆகவே மாட்டாரு. அப்படியா? உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பாரு. அருக்காணி செம்ப கழுவிட்டு இருக்கிறா, போய் அழுங்காம எடுத்துட்டு வந்துரு. என்ன போ, அழுங்காம எடுத்துட்டு வந்துருமணி. ஐயோ சொம்பு சொம்பு அண்ணே, தானம் சொம்பு திருடிட்டு ஓடுறானே, போய் பிடிங்கனே. போங்கனே. நான் செம்பு திருடிட்டு ஓடலாம். ஏய், யார் கதவை தட்டுறது? போலீஸ்காரன் வீட்டை கதவை தட்டுறது யார்? சார், என்ற வீட்டு புடக்காலியில 4 சொம்பு இருந்தது சார். அதுல ஒரு சொம்பு இந்த பொண்ணு திருடிட்டு வந்துட்டா சார். அந்த சொம்பு என்ற சொம்பு சார். திருடனியா? ஆமா. வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. திருடுனீங்களா? உள்ள போங்க. போலீஸ் குடும்பத்திலே ஒரு திருட்டு கும்பலா? கைகால உடைச்சிடுறேன். மருமகனை பிடிக்காத மாமனார் எத்தனை பேர் இருக்காங்க. மருமகனுக்கே பிடிக்காத மாமனார் ஒருத்தர் இருக்கானா இந்த உலகத்துல நீ ஒருத்தந்தாயா? இப்படி அப்பனும் மகனும் திருட்டு வேலை பண்ணிட்டு லாக்அப்ல நிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது ரோஷம் மானம் வெக்கம் இருக்கா? நாங்க எதுக்கு வைக்க பண்ணோம்? நாங்க இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு திருடணும். மாப்பிள, இது ரொம்ப அநியாயம் மாப்பிள. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. நான் இவ்வளவு தியாகம் பண்ணி என் பொண்ணுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. பெரிய தியாகி சுண்டக்கா, நீ பேசாத. என் பொண்ணு பேசுவா. பேசுறது என்ன? நான் பாட ஒன்னும் தெரியலையே. என்னது? நீங்க என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லையா மாப்பிள? எக்ஸ்ரே. அப்படின்னா உடம்புல இருக்கிற எந்த பகுதியும் எக்ஸ்ரே மிஷினால போட்டோ எடுத்தா உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே படமா வரும். அப்படியே படமா வருமா? இது என்ன வயிறா மாப்பிள? ஏ மண்டை மாமா, ஒருத்தன் செத்து போயிட்டான். அவன் அடிபட்டு செத்தானா இல்ல தற்கொலை பண்ணிட்டானான்னு கேஸ் விஷயமா பாத்துட்டு இருக்கேன். என்ன செத்தவனுக்கு மூளையவே காணோம்? அது உள்ளவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுதா மாப்பிள? தெரியுதா மாமா? தெரியலையா? தெரியலீங்களா? தெரியலையா? தெரியலையா? இல்ல தெரியல. இல்ல தெரியல. அப்பா, ஒரு நல்ல ஐடியா. என் மனசுக்குள்ள யார் இருக்கா? சாட்சாத் உன் மாமா ஸ்ரீராமச்சந்திரன் தான். உடம்புல இருக்க எந்த பகுதி எடுத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே தெரியும் மாமன் சொன்னார்ல. ஆமா. அப்போ என் மனசை எக்ஸ்ரே எடுத்தா அதுக்குள்ள இருக்க மாமன் தெரியவார்ல. ஐயோ ஐயோ, வா. கவலைப்படாதம்மா, உன் இதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். இதயம் இல்ல, மனசுக்குள்ள. எந்திரிமா,
மனசுதான் இதயம், இதயம் தான் மனசு. பாடு. இதயத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? ஆமா. பாடு. யாரு நீங்க? நான் பொண்ணோட அப்பா. உங்களுக்கு ஏதாவது உதவணுமா? ஷட் அப். இவர் கேட்டது எங்க கிடைக்கும்? போற வழியில யாருகிட்ட கேட்டாலும் தருவாங்க. வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் நடக்கிறது நடக்கும். டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் நெல்லு. அந்த நர்ஸ் எதுக்காக அடிச்சது? சொல்லலாமா அப்படி என்கிட்ட? டாக்டர் எங்கம்மா? உள்ள போயிருக்க. என்னப்பா விரல் எல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு? இந்த ஆஸ்பத்திரியில சடாப்னு சொன்னா அடிப்பாங்களாட்டு இருக்குதுமா. இந்தாங்க உங்க பொண்ணுடைய எக்ஸ்ரே. என்னம்மா உன் மனசுக்குள்ள இருக்கிற உன் மாமனை காணோம்? ஐயோ, என் மனசுல இருந்த மாமனை காணோம்பா. இந்த ஆள் தான் எடுத்தான். கேடு. எங்க என் மாமன்? இதாமா எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு தசைதான் வரும். மாமன் மச்சாலாம் வரமாட்டான். இந்த ஊர்ல எல்லாரும் என் மனசுக்குள்ள மாமன் இருக்கான்னு சொல்லும் போது இவன் மட்டும் இல்லன்னு சொல்றான்ப்பா. இவனா? சுத்த பத்திக்காரு. யாரா படிக்காது? நீ டாக்டருக்கு சரியாவே படிக்கல. நான் டாக்டருக்கு படிக்கலையா? ஷட் அப். இந்த ஆஸ்பத்திரியில ஷெட்டப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஷட்டப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டர் தாண்டவரன் எங்க இருக்காருமா? ரைட்ல 3rd ரூம். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல ஒரு அப்பனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு பெரிய டாக்டர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது சார். முட்டி முட்டி தட்டிடணும். வேணாங்கிறீங்களா? இல்ல, அந்த ஆளு அடிச்சது எப்படி ஆடி போச்சு. இவன் தான் அந்த ஆளு. ஹாஸ்பிடல்ல வந்து கலாட்ட பண்ற உனக்கு ஒரு பொண்ணு, நீ எல்லாம் ஒரு சார். பின்னால பார்த்ததுக்கே இவ்வளவு கோவம் வருது, முன்னால பாத்தீங்க தலிங்க. மாப்ள மாப்ள வேண்டாம் மாப்ள. என்ன முடிவு பண்ணிடுறீங்க மாப்ள? வேண்டாம் மாப்ள. முடிவு எடுத்தா எடுத்தா யாராலையும் மாத்த முடியாது. நீங்க எடுக்கிற முடிவுனால என் பொண்ணுடைய வாழ்க்கை என்னாக நல்லா யோசனை பண்ணி பாருங்க மாப்ள. சந்தோஷமா இருப்பா. விடுங்க. நீங்க செத்து போயிட்டா நான் மட்டும் எப்படி மாமா உயிரோட? இது எனக்கு நினைச்சியா? உங்க அப்பனுக்கு. வேண்டாம் மாப்ள, வேண்டாம் மாப்ள. மாப்ள வேண்டாம். சொல்லுங்க. அப்பா பாவம் மாமா, வேண்டாம் மாமா, விட்டு. இது செத்தாதான் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். விடுங்க. எப்ப நான் செத்தாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு சொன்னீங்களோ, இனிமேல் நான் உயிரோட இருக்க போறது இல்ல. ஐயோ வேண்டாயா. எங்க போற? கயிறு இங்க இருக்கு. சாகரவ இந்த தூக்கு கயிறுல தான் சாகணுங்கிற அவசியம் கிடையாது. பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கா, செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கா. சாவு. உங்களுக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக என் உயிரை விட போறேன். ஐயோ அப்பா, அப்பா எனக்கு ஏதாவது பண்ணிக்க போறாரு அப்பா. போய் பண்ணட்டு போட்டும். என்னங்க விளையாடுறீங்க? விபரீதமா ஏதாவது ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிக்க மாட்டாரு. ஐயோ விளையாடாதீங்க. மாமா மாமா, நான் தமாஷுக்கு சொன்னேன் மாமா. மாமா ஐயோ மாமா 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 ஐயோ போச்சு. ஐயோ என்னாச்சு? மனுஷன் அது. அப்பா பார்த்து சாப்பிடுங்கப்பா, பொறை ஏறிட போதுப்பா. ஆமாப்பா, நிறைய தின்னு தின்னு தொண்டை சிக்கி செத்து போயிடுங்கப்பா. போஸ்ட் ஏப்பா, பாடி அனுப்புறது போஸ்ட் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்ட் இமிடியட்லி. முத்துமாணிக்கம். இன்ஸ்பெக்டர் முத்துமாணிக்கம். தனோ தனலட்சுமி. தனோ தனலட்சுமி. என்ன மாமா? என்ன?
இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். நீங்க இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்களா மாப்பிள? என்ன உங்க அப்பன் குரல்ல பேசுற? உனக்கு ஒண்ணும் ஆகலையா? நான் ஒன்னும் ரோச கட்டவே இல்ல மாப்பிள. என் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுங்க. இல்லன்னா அந்த கயிறுல தொங்குறாங்கறியா? இல்ல அந்த கயிறுல தொட்டில் கட்டி போட்டுறேன். தொட்டில் கட்டுறாரா? தனோ, தனலட்சுமி, கை கழுவ தண்ணி கொடுமா. தனம் எங்க? பொண்ணு சாமி கும்பிடுது மாப்பிள. இப்ப வந்துருவா. அப்பா, இங்க குங்கும பொட்டுல வச்சதுன்னா அது எங்கப்பா? அது குங்குமம் போட்டல மாமா. நானே கோபால் பல்படியாக்குன்னு நினைச்சது பல்ல விளக்கிட்டேன். வாங்க சாப்பாடு போடுறேன். நீங்க சாப்பாடு வைக்க போறீங்களா? நேத்து உங்க பொண்ணு ஆசையா மருதாணி அரைச்சு வச்சிருந்தா, அத கொத்தமல்லி சட்னி நினைச்சு நீங்க சாப்பிட்டீங்களே, இதுக்கு மேலே உங்க கையால சாப்பிடணும். இல்ல மாப்பிள, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ தனம், வாடி. நல்லது காலம் இல்லையப்பா. ஆமா. என்ன பண்ணிருக்க இன்னைக்கு? வெண்டைக்காய் வறுவல், முருங்கைக்காய் சாம்பார். என்னது மழை பெய்யுதே? ஐயோ தனம். அப்பா போங்கப்பா. முதல்ல உப்பு வையே. ஐயோ, உங்க அப்பனை லாக்கப்ல போட்டாதான் நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியும். சும்மா ஏன் அவரை கரிச்சு கொட்டுறீங்க? எங்க அப்பாவுக்கு என்னை விட உங்க மேலதான் பிரியம் ஜாஸ்தி. வேணாமா? அப்படி ஒரு பிரியம் வேணவே வேணாம். வணக்கம் தம்பி. வாங்கண்ணே, உட்காருங்க, சாப்பிடலாம். தனம், இலைய போடு. சாப்பிட்டு வந்துட்டுங்க. என்னண்ணே, என்ன விஷயம்? நீங்க நம்ம ஊருக்குள்ள சாராய வாடையே கூடாதுன்னு சொல்றீங்க. மாரிமுத்து சாராய கூடாதுன்னு சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். போய் என்ன ஏதுன்னு கேட்டா சுத்தியும் 10 ஆளை வச்சுக்கிட்டு எகத்தாளமா பேசுறானுங்கண்ணா. நீங்க போங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். வணக்கம் தம்பி, போயிட்டு வா. என்னங்க மாமா, இலையில சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போறீங்க? இல்ல தானே, நான் வந்து சாப்பிடுறேன். வாயா இன்ஸ்பெக்டர், போலீஸ் பட்டாலியனோட வருவான்னு நினைச்சேன். தைரியமா தனியா வந்திருக்க. சுண்டக்கா பசங்களா, ஏன் ஒருத்த அடிய உங்களால தாங்க முடியாது, உங்களுக்கு போலீஸ் பெட்டாலியனா? போலீஸ்னா அவ்வளவு கேவலமா போயிடுச்சு. முதல்ல நம்ம ஃபேக்டரிக்கு வந்தவன வாசல்லே அடிச்சு விரட்டிடாதீங்கடா. அவனுக்கும் எனக்கும் இதே சாராய தொழில பழைய பாக்கி இருக்கு. இன்ஸ்பெக்டர், தில் இருந்தா உள்ளவா. வா வா. சுருட்ட நீ குடிக்கிற, புகைய நான் வரவழைக்கிறேன்.
இதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் ஒரு டிஎஸ்பி, என் கண்ட்ரோல்ல 6 ஸ்டேஷன் இருக்கு. அதுல 5 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ ஒருத்தன் தான் முரண்டு பிடிக்கிற. அப்படி என்ன சார் தப்பு பண்ண? இத பார், குடிக்கிறதுனால உடம்பு கெடுதி நல்லா தெரிஞ்சுதான் கவர்மெண்ட் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுது, டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வெளிய விடுது. இந்தியாவுல 8 கம்பெனிக்கு தான் பீர் பிராண்ட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு லைசென்ஸ் கொடுத்திருக்கு. கவர்மெண்ட் நினைச்சா 10 நிமிஷத்துல ஒரு போன் பண்ணி அந்த லைசென்ஸை ரத்து பண்ண முடியாது. ஏன் பண்ணல? கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வேணும். அதே மாதிரி நமக்கு வருமானம் வேணும்னா மாரிமுத்து மாதிரி ஆட்களை கண்டு கூடாது, கள்ளச்சாராயத்தை பெருக விடணும். அதனால தான் சொல்றேன், மரியாதையா மாரிமுத்து ரிலீஸ் பண்ணு, இல்ல என் அதிகாரத்தை நான் பயன்படுத்த வேண்டியது வரும். சாரி சார், அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஓஹோ, நடக்காதா? நீ போலாம். தேங்க்யூ சார். என்ன சொல்லிட்டு போறேன் பாத்தீங்களா? சர்சக்கா, கமலம்மா, என்னம்மா, என்னாச்சு? கமலம்மா, கமலம்மா, இங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. தானம் வாந்தி எடுக்கிறா. என்னன்னு பாருங்க. என்னாச்சு? எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தான். தானம் முழுகாம இருக்கா. என் கண்ணு. வாங்க. என்ன விஷயம்? தம்பி புறப்படும் போது இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு. தம்பி, நீங்க புறப்பட்டீங்க, புறத்து போங்க. நாங்க நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம். வாங்க. நில்லுங்க. தனலட்சுமி, பேப்பர் பேனா எடுத்துட்டு வா. உங்க பிரச்சனை எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. தனம் எழுதிக்கு வா. போலீஸ் ஸ்டேஷன் போனா அதை அங்க எடுத்துட்டு வாங்க. வந்துட்டேங்க. என்னம்மா அவர் கூப்பிட்டாரு இவ்வளவு வேகமா வர? மெதுவா வாமா. வீட்டுக்காரர் அவசரமா கூப்பிடுறாருல, பின் அண்ணனுடைய போட்டு வருவாங்க. நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்றதெல்லாம் எழுதிக்க. நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க புறப்படுங்க. எல்லாரும் சாப்பிட்டு வாங்க. அம்மா, என்னாச்சு கண்ணு? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. நம்ம ஊர்ல சாராய ஃபேக்டரி எந்த காரணம் கொண்டு வரக்கூடாதுங்க. சரி. பள்ளிக்கூடங்கிற பேர்ல ஒண்ணு இருக்கே தவிர அதுக்கு வாத்தியாரே இல்லைங்க. இப்போ ஆஸ்பத்திரி கட்ட போறதா எம்எல்ஏ வந்து கல்லு நட்டாரு. அதுக்கப்புறம் பேச்சு மூச்சே இல்லைங்க. சரி, வேற என்ன இருக்கு? படிங்க. ஒரு பெண்ணுக்கு 7வது மாசம் முடிய போகுது. வளையா போட்டுக்குன்னு ஆசையா. அவ புருஷனுக்கு 1008 வேலை. அந்த வளையாப்புல தம் புருஷன் பக்கத்துல இருக்குன்னு ஆசைப்படுதுங்க. நியாயமான ஆசைதான். அந்த பொண்ணை கூப்பிடுங்க. வரலைங்க. சரி, நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. வீட்டுக்கு வர முடியாதுங்க. ஏன்? வேற யாரும் இல்லைங்க, தனலட்சுமி தாங்க. தம்பி, போலீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்கு 24 மணி நேரம் வேலைன்னு தெரிஞ்சு உங்க மனசு சங்கடப்படக்கூடாது, அவ ஆசையும் நிறைவேறணும் அப்படின்னு தெரிஞ்சு எவ்வளவு நாசுக்கு எழுதியிருக்கிறா பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு நான் பத்திரிக்கை அடிச்சேன், வளகாப்புக்கு நீ எனக்கே மனு கொடுக்கறிய? ஜாம் ஜாம் நடத்துற. தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. ஆமா, எல்லாரும் தனலட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லலே, என்ன விசேஷம்? என்ன சாமி அப்படி கேட்டுட்டீங்க? தனலட்சுமி நிற மாசமா இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு. பிறக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்க வேண்டாமா, அதனாலதான் எல்லாரும் அர்ச்சனை பண்றோம். ஏன் தானா இந்த நிலைமையை உன்னை விட்டு எங்க வச்சு மாமே? போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஊரா கேசெல்லாம் பாக்காரு, உங்க கேச யாரு பாக்குறது? இல்லப்பா, அவர் ஏதாவது முக்கியமான வேலையா போயிருப்பாரு. மாப்பிள்ள மாப்பிள்ள வந்துட்டாரு. மாப்பிள்ள என்ன மாமா? என்ன பொண்ணை சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. சரி சரி மாமா, வாங்க வாங்க. நான் பின்னால வர்றேன், போங்க. ஒண்ணும் பயப்படாதமா, வாமா. நான் வீட்டை கூட்டிட்டு வரேன் மாப்பிள்ள. முடியல மாமா. ஐயோ மாமா.
கொஞ்சம் பொறுத்துக்கமா. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஏன் வண்டியை குறுக்க நிறுத்துறீங்க? எனக்கு உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது அப்புறமா பாத்துக்கலாம். என் பொண்டாட்டி பிரசவ வழியால துடிச்சுட்டு இருக்கா. தயவுசெய்து சாவி கொடு. பிரசவம் தானே, அது இங்கேயே நடக்கட்டுமே. ஆடு மாடெல்லாம் ஆஸ்பத்திரியா போய் பெத்துக்கலாம். என் பொறுமையை சோதிக்காது. பிரசவங்கிறது ஆஸ்பத்திரியில போய் தான் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. இங்கேயே ஆக்க போறேன். உன் கண்ணு முன்னாலேயே உன் புருஷனை கத்தியில குத்துற மாதிரி பண்ண போறேன். அதை பார்த்து கத்தி கத்தி சாவும். கொட்ட பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டு புச்சு புச்சுன்னு துப்புனவல்ல நீ. ஐயோ பிரசவ வலி உனக்கு இன்னைக்கு, எனக்கு அன்னைக்கே கொடுத்தீலடி. கொண்டாடா கத்து, நல்லா கத்து. நீ அதிர்ஷ்டக்காரையா. உன் பொண்டாட்டி குழந்தை வைக்க போறா, நீ பார்க்க போற. நாங்க பாதுகாப்புக்காக தான் வந்தோம். ஆனா உனக்கு இல்ல, ஐயாவுக்காக. ஐயா நீங்க தாராளமா நடத்துங்க. என் தனலட்சுமி எனக்கு கொடுத்து போன சீதனம், அந்த குழந்தை கடைசியில தனத்துக்கு அந்த குழந்தை தான் கொள்ளி வச்சது. 5 வருஷம் ஆச்சு. என் குழந்தையோட முகத்தை நான் பார்த்து, அது என் முகத்தை பார்த்து. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாரிமுத்து. உங்க அப்பா உன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த 3 பேரும்
அவனுக்கு இரும்பு குட்டையில பாதுகாப்பு கொடுத்தாலும் அவனை பழி வாங்க நான் விட மாட்டேன். அப்பதான் என் தனத்தோட ஆத்மா சாந்தி அடையும். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வாழ்க்கையில இழக்க கூடாததெல்லாம் எழுந்துட்டீங்க. இனிமே நீங்க எதையுமே இழக்க கூடாது. அப்படி நான் சொல்றது நீ செய். சொல்லுங்க. என்னையா இது? உன் பொண்ணுக்கு அந்த முத்துமாணிக்கு எங்க இருக்கான்னு தெரியும், ஆனா காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். ராதா, ஐயா கேக்குறாருல, சொல்லமா. என்னையா நீ கெஞ்சிட்டு கிடக்குற? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வேண்டிய பஞ்ச பாண்டவர்ல 2 பேரை தீர்த்து கட்டிட்டான். சாட்சியை இல்லாம பண்ணிட்டான் அந்த முத்துமாணிக்கம். அது மட்டுமா, உன் மேல கை வச்சான், பையன் மேல கை வச்சான், பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டான். அந்த முத்துமாணிக்கு எங்க இருக்கான்னு தெரிஞ்சா பால் குடிச்ச பிள்ளையார் மாதிரி கிடக்குறான். இது இப்படியா போயிட்டு இருந்தா நான் சங்கூதிக்கிட்டோம், நீ சேவண்டி அடிச்சிட்டும் போக வேண்டியதான் இந்த 3 பேத்துக்கும். முத்துமாணிக்கத்தை கொல்லணும்னு நினைக்கிறீங்களே தவிர சட்டத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. முத்துமாணிக்கத்தையும் கொல்லணும், சட்டத்துல இருந்து நாம தப்பிக்கணும். அதுக்கு ஒரே வழி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் நடத்தணும். போராட்டம் சாதாரண போராட்டம் இல்ல, தீக்குளிப்பு போராட்டம். அப்ப ஐயா நிஜமாவே தீக்குளிக்க போறாரா? எல்லாமே ஒரு நடிப்புதான். அவர் தீக்குளிக்க முயற்சி பண்ணாத சொல்லி நீங்க 3 பேரை அவரை அரெஸ்ட் பண்றீங்க. அவர் மேல கேஸ் போட்டு அவரை 15 நாள் உள்ள தள்ள வேண்டியது என் பொறுப்பு. எங்க அப்பா ஜெயிலரா இருக்கிறதுனால உள்ள போன அன்னைக்கே அவரை தந்திரமா வெளியில கொண்டு வந்துருவாரு. ராத்திரியோட ராத்திரியா முத்துமாணிக்கத்தை கொலை பண்ணிட்டு நீங்க உள்ள போயிடுறீங்க. கேஸ்னு வந்தா உள்ள இருக்கிறவன் வெளியில வந்து எப்படி கொலை பண்ண முடியும்னு சட்டத்துல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம். முத்துமாணிக்கத்தை கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அவரை உங்க கையால நீங்க கொளுத்துறீங்க. இனிமே விடிகிற பொழுதாவது நல்ல பொழுதா இருக்கட்டும். கொளுத்தணும், அவன் நல்லா கொளுத்தணும். மாரிமுத்து அவங்க கும்பல் இவங்க அப்பாவை தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்கிடையில நான் அவரை சந்திச்சேன். உங்க மருமகள் சொன்னதுக்கு அப்புறம் தான் மாரிமுத்து அவங்க குரூப் ஒரு இடத்துல சேர ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவனை பழி வாங்குறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது. எல்லாத்துக்கும் தயாரா இருக்க. நானும் தயாராயிக்கிறேன். நான் வரேன். வாமா. எந்த போலீஸ நம்பி வந்தியோ அவனுங்க உன்னை ஏன் வலையில கொண்டு வந்து சிக்க வச்சுட்டாங்க. அவனுங்க முன்னாடி உன்னை கதற சாகடிக்க போற. இனிமே அவனுங்க மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து அவனை காப்பாற்ற முடியாது. இப்ப உயிர் என் கையிலடா. என் கையில வேண்டாம்.
நீங்க எல்லாரும் சேர்ந்து என் குடும்பத்தை குட்டிச்சவராக்கிட்டீங்க. என் மனைவியை துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்கீங்க. சட்டத்துக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு தர சொன்னா கொள்ளைக்காரனுக்கு பாதுகாப்பு தரீங்க. நீங்களா போலீஸ்காரங்களா? உங்களெல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி உங்களை நிறுத்தாம விட மாட்டேன்டா. நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தவன்டா. எனக்கே இந்த நிலைமைன்னா ஜனங்க கதி என்ன? கோர்ட்டு தீர்ப்பு சொல்லட்டும். இந்த நீதிமன்றத்தில் 15 நாள் தண்டனை அடைந்த கைதி மாரிமுத்து ஜெயிலர் உதவியால் வெளியே சென்றவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இந்த சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்த போலீஸ் அதிகாரிகளை வேலை நீக்கம் செய்வதோடு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். சமூக விரோதியை கொண்டிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் சட்டத்தை தன் கையில் எடுத்துக் கொண்டதற்காக முத்துமாணிக்கத்திற்கு 1 வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என் தனலட்சுமி எனக்கு கொடுத்து போன சீதனத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பத்திரமா பாத்துங்க. நீங்க கொடுத்த இந்த சீதனத்தோட உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன்.